Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Maruti 800ல AC belt வந்து சேஞ்ச் பண்ண போறோம். AC belt வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பெல்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 105 ரூபாய். இதோட பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 95141M84320. நான் ஆல்ரெடி காமிக்கேன். இதான் இதோட பார்ட் நம்பர். இந்த பார்ட் நம்பர் வந்து Maruti genuine spare parts எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நம்ம அல்ட்ரேஷன் பண்ணி ஏசி ஃபிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த பெல்ட் செட் ஆகாது. நம்ம நார்மலாக நம்ம ஓஇ ஃபிட்டிங்கில் வரக்கூடிய கம்ப்ரஸரோட பெல்ட்டு இதுதான், சேம் தான். இது டைப் 1, டைப் 2, டைப் 3 இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வண்டி எல்லாத்துக்குமே இந்த Maruti 800ஓட பெல்ட்டு சேமாக தான் வரும். அதே மாதிரி வேகனார் வண்டிக்கும் செட் ஆகும். ஏசியோட பெல்ட்டு இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஜின் புள்ளியிலேருந்து ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே லாஸ்ட்டில் வரக்கூடிய கிராங்க் புள்ளியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது எடுத்து கம்ப்ரஸரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த வீலு. நம்ம இந்த ஏசி பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனமோ பெல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். டைனமோ லூஸ் பண்ணி தான் நம்ம ஏசி பெல்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியோட ஃப்ரண்ட் பம்பரை வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒன் சைடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரின்னில் லூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அந்த போல்டு நெட்டை கலத்துறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏசி மேனுவல் ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவன் பம்பரை கலத்துறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, இதை லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்பர் பிளேட்டுக்கு நேராக கீழே இதில் ஒரு போல்ட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டரை கலத்திட்டிங்கன்னா இண்டிகேட்டருக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கீழே ஒரு பீடிங் இவ்வளோத்தையும் போட்டிங்கன்னா இந்த பம்பர் இப்படி கீழே இறங்கிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேலை பார்க்குறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கிரில்லையும் கலத்திடணும். நம்ம ஏசி வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட்லாம் எரியும், ஃபேன்லாம் ஓடும். ஆனால் ஏசி கூலிங் வரல அப்படின்னா ஒரு டைம் பேனட் ஓப்பன் பண்ணி அந்த பெல்ட்டு கட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா பெல்ட்டு கட் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஏசி ஓடாது. ஃபேன்லாம் ஓடும், ஆனால் கூலிங் வராது. அது தெரிஞ்சிடும். வண்டி ஓடும்போதே வந்து லோடாகி ஓடிச்சு அப்படின்னா தான் ஏசி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சென்டர் போல்ட்டு லூஸ் பண்ணியாச்சு. கை வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது தொங்கிட்டுருக்கும். அதுவே போதும். கம்ப்ளீட்டாக கலக்கணும்னா அவசியம் இல்லை. சரிங்களா? எந்த இடத்துல அந்த போல்ட் வரும் அப்படின்னா இதில் ஒரு போல்ட் இருக்கும். இது மாதிரி இன்னொரு போல்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைனமோ பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். டைனமோ பெல்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. நம்ம வீட்டிலே நம்மளுக்கு ஸ்பேனர் டூல் செட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேனர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 12-13 ரிங்ஸு, 12-13 டபுள் எண்ட் ரெண்டு தான் வச்சுருக்கேன். 12-13 டபுள் எண்டை வந்து நம்ம டைனமோ சைடு போட்டுக்கலாம். 13ஆம் நம்பர் மேக்ஸிமம் 12-13 இல்லைன்னா 14-15 அவ்வளோ ஒவ்வொரு இதை போல்ட்டை வேணால் மாற்றிருப்பாங்க. இப்போ நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா 12ஆம் நம்பர் போட்டாச்சு. நல்லா லாக் பண்ணிக்கணும். இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு ஒரே டைட்டில் லூஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். கீழே இறக்கணும். அதாவது நம்ம டயரை நோக்கி கீழே பூமியை நோக்கி இறக்குன மாதிரி இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பன்னெண்டு 13 ரிங்ஸு டபுள் எண்ட் இருந்தால் போதும். லூஸ் பண்ணால் போதும், டைட் பண்ணிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெல்ட்டு மாற்றும் போதும் சரி, ஏசி பெல்ட்டு மாற்றும் போதும் சரி, இதை லூஸ் பண்ணாலே போதும். லூஸ் பண்ணாலே நம்ம டைனமோ வந்து ஃப்ரண்டில் முன்னாடி தள்ளிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைனமோ அப்படியே முன்னாடி போயிடும். லூஸ் பண்ணாலே போதும். இந்த பார்த்திங்கன்னா டைனமோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். இது இந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக டைனமோ பெல்ட்டை வந்து கலத்தி விட்டுடலாம். அவ்வளோதான். டைனமோ பெல்ட்டை வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். டைனமோ பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறதும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ வந்து
டைனமோ பெல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டு தான் நம்ம மாட்ட போகிறோம். இப்போ அதை ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் சைடு மவுண்டிங் தான். இந்த 12mm நட்டையும் நம்ம லூஸ் பண்ணி விட்டுறணும். கம்ப்ரஸரை முன்னாடி தள்ளிடணும். அங்கே வந்து டைனமோவை முன்னாடி தள்ளணும், இங்கே கம்ப்ரஸரை முன்னாடி தள்ளணும். அப்போ தான் நம்ம பெல்ட்டு மாட்ட முடியும். இதை லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை முன்னாடி இழுத்து விட்டுறலாம். இப்போ இந்த டியூப்பை பிடிச்சி இப்படியே முன்னாடி இழுத்திங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ தான் நம்ம பெல்ட்டை ஈஸியாக மாற்ற முடியும். லூஸ் பண்ணி விட்டாலே போதும். ரெண்டையுமே பைப்பை பிடிச்சி தான் நம்ம லூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ரஸர் பெல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டியாச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மாட்டுறதுக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லைட்டாக அந்த வீலை வந்து இப்படி சுற்றி உருட்டி விட்டு தான் நம்ம மாற்றணும். கீழேயும் அதே மாதிரி தான் கிராங்க்லேருந்து வரக்கூடிய அந்த வீல்லையும் இந்த மாதிரி சுற்றி தான் அந்த பெல்ட்டை உள்ளே தள்ளணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைனமோ பெல்ட்டை மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கூலிங் வர வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து நம்ம மறக்காமல் டைட் பண்ணிடணும். நம்ம கம்ப்ரஸரை வந்து இந்த பக்கம் இழுத்து, அதாவது இந்த பக்கம் நல்லா இழுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஏதாட்டும் ஒரு இரும்பு ராடு ஏதாட்டும் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக நைஸாக தள்ளி இதில் ஃபுல் டைட் வச்சுக்கணும். இதான் அந்த 12mm நட்டில் ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த இது கம்ப்ரஸர் கீச்சுன்னு சவுண்டு அந்த மாதிரியும் இருக்காது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வண்டி நாய்ஸ் எதுவுமே இருக்காது. பெல்ட்லேருந்து வரக்கூடிய நாய்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சேம் மெத்தட் தான். நம்ம டைனமோவையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்து அந்த 12mm போல்ட்டை வந்து டைட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பெல்ட் சேஞ்சிங் ஃபினிஷிங் மெத்தட் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ரஸர் பெல்ட்டு மாட்டியாச்சு. பெல்ட்டு மாட்டும்போது நம்ம அந்த வாட்டர் பம்புக்கு வரக்கூடிய அந்த வீல் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அதையும் கலத்தி மாட்டிக்கோங்க. நான் சிங்கிளாக வீடியோ எடுக்கிறதுனால அதை கலத்தி தான் மாட்டினா, அதனால் எனக்கு காமிக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டைனமோ பெல்ட்டு மாற்றிடலாம். டைனமோ ஃபுல்லாக அந்த சைடு தள்ளிட்டு நம்ம அதே மாதிரி கிராங்கில் வரக்கூடிய வீடு கை வீடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பெல்ட்டையும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசி பெல்ட்டு மாட்டியாச்சு, டைனமோ பெல்ட்டு மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஹெல்ப்புக்கு கூட ஒருத்தர் இருந்தால் தான் அந்த பெல்ட்டை மாட்ட முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெல்ட்டு மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம ஏசி ஃபேன் ஆன் பண்ணி பார்க்கலாம். கூலிங் நல்லா வருது.